Shaivam Vishnupad Paramahamsa Parivrajagacharya Ashtotra Sadashri Srimad Caranaravinda Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki Jai. Grantharaj Srimad Bhagavatam ki Jai. Om Namo Bhagavate Vasudevaya. 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 Reading from Srimad Bhagavatam, Canto 9, Chapter 12. ஸ்ரீமத் பாகவதம் 9வது காண்டம் 12வது அத்தியாயம். There are many shlokas without any purport, so we can just have translations in Tamil. நிறைய பதங்களுக்கு பொருளுரை இல்லை, அதனால் நம்ம மொழிபெயர்ப்பு மட்டும் பார்ப்போம். 7 to 60. பதம் 7. மொழிபெயர்ப்பு. மருவிலிருந்து பிரசுத் ருதன் என்ற ஒரு மகன் பிறந்தார். பிரசுஸ்ருதனிலிருந்து சந்தி வந்தார். சந்தியிலிருந்து அமர்ஷனர் வந்தார். அமர்ஷனரிலிருந்து மஹஸ்வான் என்ற ஓர் மகன் வந்தார். மஹஸ்வானிலிருந்து விஸ்வபாகு பிறந்தார். பதம் 8. விஸ்வபாகுவிலிருந்து பிரச்சேனஜித் என்ற மகன் வந்தார். பிரச்சேனஜித்திடமிருந்து தக்ஷன் வந்தார். தக்ஷனிலிருந்து பிருஹத்பவன் வந்தார். இவர் உமது தந்தையால் ஒரு போரில் கொல்லப்பட்டார். பதம் 9. இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த இவ்வரசர்கள் எல்லோரும் காலமடைந்து விட்டனர். இனி பிறக்கப் போகும் அரசர்களை பற்றி நான் விவரிப்பதை தயவு செய்து கேளும். பிருஹத்பவனிலிருந்து பிருஹத்ரணன் வருவார். பதம் 10. ஊருக்ரியன் பிருஹத்ரணனின் மகனாக பிறப்பார். ஊருக்ரியனுக்கு வத்சவிரதன் என்ற மகன் பிறப்பார். வத்சவிரதனுக்கு பானு என்ற ஒரு மகன் பிறப்பார். பானுவிலிருந்து திவாகன் என்ற சிறந்த சேனாதிபதி ஒருவர் பிறப்பார். பதம் 11. அதன் பிறகு திவாகனிலிருந்து சகதேவன் என்ற மகன் வருவார். சகதேவனிலிருந்து பிருஹத்சவன் என்ற ஓர் சிறந்த வீரன் வருவார். பிருஹத்சவனிலிருந்து பானுமான் வருவார். பானுமானிலிருந்து பிரதிகாஸ்வன் வருவார். பிரதிகாஸ்வனின் மகனாக சுப்ரதீகன் இருப்பார். பதம் 12. அதன் பிறகு சுப்ரதீகனிலிருந்து மருதேவன் வருவார். மருதேவனிலிருந்து சுனக்ஷத்ரனிலிருந்து புஷ்கரன் மற்றும் புஷ்கரனிலிருந்து அந்தரிக்ஷன் ஆகியோர் வருவார்கள். அந்தரிக்ஷனரின் மகனாக சதபா பிறப்பார். அவரது மகனாக அம்ருதஜித் பிறப்பார். ஹரே கிருஷ்ணா. எல்லோரும் அவங்களுடைய மொபைல் ஃபோனை சைலண்டில் போடுமாறு கேட்டுக்கிறோம். பதம் 13. அமிர்தஜித்திலிருந்து பிருஹத்ராஜன் என்றொரு மகன் வருவார். பிருஹத்ராஜனிலிருந்து கிருதஜ்ஞன் வருவார். கிருதஜ்ஞனின் மகன் ரணஞ்சயன் எனப்படுவார்.
அவரிலிருந்து சஞ்சயன் என்றொரு மகன் வருவார். பதம் 14. சஞ்சயனிலிருந்து சாக்கியன் வருவார். சாக்கியனிலிருந்து சுத்தோதன் வருவார். சுத்தோதனிலிருந்து லங்கதன் வருவார். லங்கதனிலிருந்து பிரச்சேனஜித் வருவார். பிரச்சேனஜித்திலிருந்து க்ஷூத்ரகன் வருவார். பதம் 15. க்ஷூத்ரகனிலிருந்து ரணகன் வருவார். ரணகனிலிருந்து சுரதன் வருவார். சுரதனிலிருந்து சுமித்ரன் வருவார். இவரோட வம்சம் முடிவரும். இது பிருஹத்பல வம்சத்தின் ஒரு விவரணை ஆகும். பதம் 16. இக்ஷ்வாகு வம்சத்தின் கடைசி அரசராக சுமித்ரர் இருப்பார். சுமித்ரருக்கு பின் சூரிய வம்சத்தில் வேறு மகன்கள் இல்லை. இவ்வாறாக இவ்வம்சம் ஒரு முடிவுக்கு வரும். ஸ்ரீமத் பாகவதம் 9ஆம் காண்டத்தின் ஸ்ரீராமபுத்திரர் குஜன் வம்சம் எனும் தலைப்பை கொண்ட 12ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. அத்தியாயம் 13. நிமி மகாராஜனின் வம்சம். இந்த அத்தியாயம் மகாமேதாவியான ஜனக மகாராஜன் பிறந்த வம்சத்தை விவரிக்கிறது. இது இக்ஷ்வாகு புத்திரர் எனப்படும் நிமி மகாராஜனின் வம்சமாகும். நிமி மகாராஜன் பெரும் யாகங்களை செய்ய துவங்கிய போது தலைமை புரோகிதராக வசிஷ்டரை நியமித்தார். ஆனால் வசிஷ்டர் இந்திரனுக்காக செய்யப்படும் ஒரு யாகத்தில் புரோகிதராக இருக்க ஒப்புக்கொண்டு விட்டதாக கூறி மறுத்துவிட்டார். எனவே இந்திரனின் யாகம் முடியும் வரை காத்திருக்கும்படி வசிஷ்டர் நிமி மகாராஜனை கேட்டுக்கொண்டார். ஆனால் நிமி மகாராஜன் அவருக்காக காத்திருக்கவில்லை. வாழ்வு மிகவும் குறுகியது, எனவே காத்திருக்க அவசியமில்லை என்று அவர் எண்ணினார். எனவே யாகம் செய்வதற்கு அவர் வேறொரு புரோகிதரை நியமித்தார். இதனால் பெருங்கோபம் கொண்ட வசிஷ்டர், உன் தேகம் விழட்டும் என்று நிமி மகாராஜனை சபித்தார். இப்படி சபிக்கப்பட்ட நிமி மகாராஜனும் கோபம் கொண்டு, உமது தேகமும் விழட்டும் என்று பதிலுக்கு வசிஷ்டரை சபித்தார். இச்சாபத்தினாலும் பதில் சாபத்தினாலும் இருவரும் மரணமடைந்தனர். இச்சம்பவத்திற்கு பின் ஊர்வசியால் சலனமடைந்த மித்திரருக்கும் வருணனுக்கும் வசிஷ்டர் மீண்டும் பிறவி எடுத்தார். நிமி மகாராஜனின் யாகத்தில் ஈடுபட்டிருந்த புரோகிதர்கள் நிமியின் உடலை வாசனை திரவியங்களை கொண்டு கெடாமல் பாதுகாத்தனர். யாகம் முடிந்ததும் யாக அரங்கிற்கு வந்திருந்த தேவர்களிடம் நிமிக்கு உயிர் கொடுக்கும்படி புரோகிதர்கள் வேண்டிக் கொண்டனர். ஆனால் ஜட உடல் வெறுக்கத்தக்கது என்று கருதிய நிமி மகாராஜன் மற்றொரு ஜட உடலில் பிறவி எடுக்க மறுத்துவிட்டார். பிறகு மாமுனிவர்கள் நிமியின் உடலை கடைந்தனர். அதன் பலனாக ஜனகர் பிறந்தார். ஜனகரின் மகன் உதாவசு. உதாவசுவின் மகன் நந்திவர்தனன். நந்திவர்தனின் மகன் சுகேது. இவரது வம்சத்தினர் பின்வருமாறு: தேவராதன், பிருஹத்ரதன், மகாவீரியன், சுத்ருதி, திருஷ்டகேது, ஹரியஸ்வன், மரு, பிரதீபகன், கிருதரதன், தேவமீட்டன், விஸ்ருதன், மகாத்ருதி, கிருத்திராதன், மகாரோமன், ஸ்வர்ணரோமன், ஹிரஸ்வரோமன் மற்றும் சீரத்வஜன். இப்புத்திரர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக இவ்வம்சத்தில் தோன்றினர். சீரத்வஜனிலிருந்து சீதாதேவி பிறந்தாள். சீரத்வஜனின் மகன் குஷதுவஜன். குஷதுவஜனின் மகன் தர்மத்வஜன். கிருததுவஜனும் மிததுவஜனும் தர்மத்வஜனின் மகன்களாவர். கிருததுவஜனின் மகன் கேச்சித்வஜன். மிததுவஜனின் மகன் காண்டிக்யன். கேசித்வஜன் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவாக இருந்தார். அவரது மகன் பானுமான். அவரது வம்சத்தினர் பின்வருமாறு: சதத்யும்னன், சுச்சி, சனத்வாஜன், ஊர்ஜகேது, அஜன், புருஜித், அரிஷ்டநேமி, சுருதாயு, சுபர்ஸ்வகன், சித்ரரதன், க்ஷேமாதி, சமரதன், சத்யரதன், உபகுரு, உபகுப்தன், வஸ்வநந்தன், யுயுதன், சுபாஷ்ணன், ஸ்ருதன், ஜயன், விஜயன், ரிதன், சுகன், வீதஹ்யன், திருதி, பகுலாஸ்வன், கிருதி மற்றும் மகாவசி. இப்புத்திரர்கள் அனைவரும் சிறந்த புலனடக்கம் உள்ளவர்களாவர். வம்சத்தின் முழு பட்டியல் இத்துடன் பூர்த்தியாகிறது. பதம் 1 மொழிபெயர்ப்பு.
ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி கூறினார், இக்ஷ்வாகு புத்திரரான நிமி மகாராஜன் யாகங்களை ஆரம்பித்த பின் மாமுனிவர் வசிஷ்டரை தலைமை புரோகிதரின் பதவியை ஏற்கும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது வசிஷ்டர் கூறினார், அன்புள்ள நிமி மகாராஜனே, இந்திரனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யாகத்தில் இதே பதவியை நான் முன்பே ஒப்புக்கொண்டு விட்டேன். பதம் 2. இந்திரனின் யாகத்தை முடித்த பின் நான் திரும்பி வருவேன். அதுவரை தயவு செய்து எனக்காக காத்திரும் என்று கூறினார். நிமி மகாராஜன் மௌனமானார். வசிஷ்டரும் இந்திரனுக்கான யாகம் செய்ய துவங்கினார். Chapter 13, text 3. We can all repeat. Nimi, நிமி chalam, சலம் idam, இதம் vidvan, வித்வான் satram, arabata, atmavan, ritvigbi, apare, tavad, na, agamat, yavata, guruhu, nimischalam idam vidvan, nimischalam idam vidvan, shatram arabatatmavan, satram arabatatmavan, ritvigbir aparaistavan, ritvigbir aparaistavan, nagamat yavata guruhu, nagamat yavata guruhu, nimischalam idam vidvan, satram arabadatmavan, ritvigbir aparaistavan, nagamat yavata guruhu, Nimischalam idam vidvan, சத்ரம் ஆரபதாத்மவான் ரித்விக்பீரபரைஸ்தாவன் நாகமத்யாவதா குருஹு நிமிஷ்சலம் இதம் வித்வான் சத்ரமாரபதாத்மவான் ரித்விக்பீரபரைஸ்தாவன் நாகமத்யாவதா குருஹு निमिश्चलमिदं विद्वान् सत्रम् आरभतात्मवान् ऋग्भिरपरैस्तावन् नागमद्यावता गुरुः निमिश्चलमिदं विद्वान् सत्रम् आरभतात्मवान् ऋग्भिरपरैस्तावन् नागमद्यावता गुरुः Mataji. निमिश्चलमिदं विद्वान् सत्रम् आरभतात्मवान् Nimi, Maharaja Nimi. நிமி மகாராஜன் Chalam, சலம் flickering, subject to end at any moment. சப்ஜெக்ட் நிலையற்றது, எந்த நொடியிலும் முடிந்துவிடக்கூடியது. Idam, இதம் this life. திஸ் லைஃப், இது வாழ்வு. Vidvan, வித்வான் being completely aware of this fact. இவ்வுண்மையை நன்கு அறிந்ததால். Satram, சத்ரம் the sacrifice. சாக்ரிஃபைஸ், யாகத்தை. Arabata, ஆரம்பத inaugurated. இனாகுரேட்டட், ஆரம்பித்தார்.
Atmavan, ஆத்மவான், self-realized person. தன்னுணர்வு பெற்றவர், Ritvigvihi, ரித்விக்பிஹி, by priests. புரோகிதர்களை கொண்டு, Aparai, பரைஹி, other than Vasishta. வசிஷ்டரை விட்டு பிற, Tavat, தாவத், for the time being. இப்போதைக்கு, Na, ந, not. இல்லை, Agamat, ஆகமத், returned. ரிட்டர்ன், திரும்பினார், Yavata, யாவதா, so long. நீண்ட காலம், Guru, குரு, his spiritual master, Vasishta. அவரது ஆன்மீக குரு வசிஷ்டர். Translation and purport by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada, founder Acharya of ISKCON. Translation. Maharaja Nimi, being a self-realized soul, considered that this life is flickering. Therefore, instead of waiting long for Vasishta, he began performing the sacrifice with other priests. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: நிமி மகாராஜன் தன்னுணர்வு பெற்ற ஓர் ஆத்மா என்பதால் இவ்வாழ்வு நிலையற்றதென கருதினார். எனவே வசிஷ்டருக்காக நீண்ட காலம் காத்திருப்பதற்கு பதிலாக வேறு புரோகிதர்களை கொண்டு அவர் யாகத்தை துவங்கினார். Purport. Chanakya Pandita says, Shariram Kshana Vidvamsi Kalpantas Tayino Gunaha. The duration of one's life in the material world may end at any moment, but within this life one does something worthy. That qualification is depicted in history eternally. Here is a great personality, Maharaja Nimi, who knew this fact. In the human form of life, one should perform activities in such a way that at the end, he goes back home, back to Godhead. This is self-realization. பொருளுரை: சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார், ஷரீரம் க்ஷண வித்வாம்சி கல்பாந்தஸ்தாயினோ குணாக. ஜட உலகில் ஒருவனுடைய ஆயுள் எந்த நொடியிலும் முடிந்துவிடக்கூடும். ஆனால் இப்பிறவியிலேயே ஒருவர் தகுதியுள்ள ஒன்றை செய்வாரானால் அது சரித்திரத்தில் அழியாத புகழை பெறும். இவ்வுண்மையை நிமி மகாராஜன் அறிந்திருந்தார். வாழ்வின் முடிவில் பரமபதத்தை அடையும் வகையில் மனித வாழ்வில் ஒருவர் செயல்களை செய்ய வேண்டும். இதுதான் தன்னுணர்வாகும். Namo Om Vishnupataya Krishna Preshthaya Bhutale Srimati Bhakti Vikas Swami Nitinamine. Namo Om Vishnupataya Krishna Preshthaya Bhutale Srimati Bhakti Vedanta Swami Nitinamine. Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvisesha Shunyavadi Pashyad Deshtarine. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gaur Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Ram Rama Ram Hare Hare. Nimischalam idam vidvan shatram arvadatmavan ritvigbi raparaistavan nagamat yavata guruhu. Translation again. Maharaja Nimi, being a self-realized soul, considered that this life is flickering. Therefore, instead of waiting long for Vasishta, he began performing the sacrifice with other priests. மீண்டும் மொழிபெயர்ப்பு: நிமி மகாராஜன் தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மா என்பதால் இவ்வாழ்வு நிலையற்றதென கருதினார். எனவே வசிஷ்டருக்காக நீண்ட காலம் காத்திருப்பதற்கு பதிலாக வேறு புரோகிதர்களை கொண்டு அவர் யாகத்தை துவங்கினார். Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. So today we are starting this chapter, the 13th chapter of this 9th canto. இன்று நம்ம இந்த 9வது காண்டத்தினுடைய 13வது அத்தியாயத்தை துவங்கியிருக்கோம். The chapter is titled as the Dynasty of Maharaja Nimi. இந்த அத்தியாயமானது நிமி மகாராஜனின் வம்சம் அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. And when we heard the chapter summary, we would have understood that the gloriousness of this great personality, Maharaja Nimi, was described. நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை படித்தோம். அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதில் நிமி மகாராஜனுடைய புகழானது, அவர் எவ்வளோ உயர்ந்த நபர் அப்படின்ற விஷயமானது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. As always in all the pages of Srimad Bhagavatam, that every example that is quoted is actually a model for us.
ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்க எந்த ஒரு உதாரண நபர் அவரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க. The same is here with Maharaja Nimi as well. இங்கே இருக்கக்கூடிய மகாராஜ் நிமி உட்பட How great he is probably will be understanding through the other slokas which come in. அது எப்படி அப்படின்றத நம்ம இது தொடர்ந்து வரக்கூடிய மற்ற ஸ்லோகங்கள்லேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். But today's shloka, there are two important words with, actually this is chalam idam. This is, chalam means flickering, subject to end at any moment. இந்த பதத்தில் குறிப்பாக 2 வார்த்தைகள் இருக்கு, சலம் இதம் அப்படின்னு. சலம் அப்படின்றது நிலையற்றது, எந்த நொடியிலையும் முடிந்து விடக்கூடியது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. So this is a flickering life. ஸோ இந்த வாழ்க்கையானது நிலையற்றது இங்கே. So the life which we are living in this material world is always flickering. நம்ம இங்கே பௌதிக உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது எப்பொழுதும் நிலையற்றதாக இருந்துட்டு இருக்கு. How hard we might try to make it permanent. நம்ம எந்த அளவு வேணாலும் முயற்சி பண்ணலாம் இதை நிரந்தரமானதாக்குறதுக்கு. From anityam ashukam lokam, இது அனித்தியம் அசுகம் லோகம்னு சொல்லப்படுது. we try hard to make it nityam. நம்ம அதை நித்தியமானதா மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம், கடினமா முயற்சி பண்றோம். And even harder to make it from asukam to sukam. அடுத்தது அங்க அசுகம்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனா அதை சுகமான இடமா மாத்துறதுக்கு இன்னும் கடினமா நம்ம முயற்சி பண்றோம். And except for the devotees who are surrendered to the Lord, everybody else is only engaged in this activity. பகவானிடம் சரணடைந்து இருக்க பக்தர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் வெறுமனே இந்த செயலில் மட்டும்தான் ஈடுபட்டு இருக்காங்க. How to get this permanent, how to make it much more very very enchanting, that's what everybody is trying. எப்படி இந்த இடத்தை நித்தியமானதாக்குறது, மேலும் எப்படி இந்த இடத்துல இருந்து நம்ம நிறைய சந்தோஷத்தை சுகத்தை பெறக்கூடிய இடமா இது ஆக்குறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. And the most important thing is the lifespan is also very very short. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்நாளும் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப குறுகியது தான். And people think that, oh, I have so much lifetime left, I have so many things to do, I can do much more greater things than what I have done now. மக்கள் பொதுவாக நினைக்கிறது உண்டு, எனக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு, நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறத விட இன்னும் பெரிய பெரிய செயல்கள்லாம் நிறைய செயல்கள் நான் செய்யணும். And here Nimi Maharaj is actually thinking that the life might end any moment. ஆனால் இங்க நிமி மகாராஜர் என்ன நினைக்கிறார், இந்த வாழ்க்கையானது எந்த க்ஷணத்தில் வேணாலும் முடியலாம். And we have experienced this many times among our own friends, relatives, our parents, many people. நம்ம கூட இதை நம்மளுடைய அக்கம் பக்கத்தினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் இவங்க மத்தியில் இந்த விஷயத்தை நிறைய தடவை உணர்ந்திருப்போம். நம்ம Person would have been with us for a minute, an hour ago or a half an hour ago, and after some time he's gone, he's dead. அந்த நபரானவர் 1 மணி நேரத்திற்கு முன்னர் நம்ம கூட தான் இருந்திருப்பார், ஏன் அரை மணி நேரத்துக்கு முன்னர் கூட நம்ம கூட தான் இருந்திருப்பார், ஆனால் இதுக்கப்புறம் அவர் இல்லை. Can anything be done to revive him? அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வைக்கிறதுக்கு நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? And can we do anything so that life becomes much more glorious? இல்லை அவருடைய வாழ்க்கையானது இன்னும் புகழத்தக்கதாக்குறதுக்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா? Nothing could be done. Life is over. ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா வாழ்க்கையானது முடிஞ்சிடுச்சு. What he has done till that time is what he is going to reap the rewards. அவர் இந்த உடலை விடுற வரைக்கும் என்ன செயல்களை செஞ்சிருந்தாரோ அதற்கான விளைவுகளை மட்டும்தான் அவர் சந்திக்க போறார். That's exactly what Lord Krishna says in Bhagavad Gita also, 9th chapter 33rd verse, anityam ashukam lokam imam prapya bhajasvamam. ஸோ இதே தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அந்த 9வது அத்தியாயம் 33வது ஸ்லோகத்தில் சொல்றார், அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம் அப்படின்னு. So the world is not a very likely place for anyone. It's not, happy place for anyone. இந்த உலகமானது யாருக்குமே சந்தோஷமான இடம் கிடையாது. Some people might think that, oh, for him this world is very good, because he has money, he has fame, he has beauty or what not. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, அவருக்கு நிறையா பணம் இருக்குங்க, அதனால அவருக்கு இந்த உலகம் சந்தோஷமான இடம், அவருக்கு அழகு இருக்கு, அவருக்கு புகழ் இருக்கு, அதனால அவருக்கு சந்தோஷமான இடம், எனக்கு தான் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. But Srila Prabhupada writes in his purport that this place is not happy for anyone at any point of time. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையில் நம்ம பார்க்குறோம், அவர் சொல்றார், இந்த உலகமானது எந்த சூழ்நிலையிலும் எந்த சமயத்திலையும் யாருக்குமே கூட அது சந்தோஷமான இடம் கிடையாது. If you think otherwise, then think about the current status now. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையே பாருங்களேன். எல்லாம் people who have actually students or many youngsters who have gone to Russia, who have gone to Ukraine, what they have done, they thought that life would be much more glorious there.
மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர் நான் வந்து ரஷ்யாவுக்கு போனேன், நான் வந்து உக்ரைனுக்கு போனேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையானது ரொம்ப நல்லா உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போனாங்க. But today they are in a terrible state of mind, terrible state of affairs. ஆனால் இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய மனதும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு அவங்க அங்கே இருந்துட்டு இருக்காங்கன்னு. By a blink of the eye, their life would be gone. அவங்க கண்ணை இமைச்சி திறக்கிற நேரத்துக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை கூட முடிஞ்சு போயிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. And so what did they achieve by doing all this? இது எல்லாத்தின் மூலியமா அவங்க இறுதியில் என்னத்தை அடையறாங்க? What they thought is that they would make this life much more glorious. They would make it much more sukham. அவங்க நினைச்சது என்ன? இந்த வாழ்க்கையானது மேலும் புகழத்தக்கதான் ஆக்க போறேன், மேலும் சுகம் வாய்ந்ததான் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. So people who are actually in this world, Srila Prabhupada again writes in the same purport, people are so crazy. ஆனால் அதே இடத்துல பொருளுரையில் சில பிரபுபாத சொல்றார், மக்கள் இங்க இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஒரு பைத்தியக்காரத்தனமா செயல்பட்டு இருக்காங்க. But do you think, if you think otherwise, look around us, how people are actually engaging in their lives. நீங்க பார்க்கலாம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் கூட அவங்க ஒருவருத்தவங்களும் அவங்க வாழ்க்கையில எப்படி ஈடுபட்டு இருக்காங்க, என்ன செயல்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. Many of the activities, if not all the activities what they perform, is all going down the drain. It's not of any use. It's not of any use at all. அவங்க பண்ணக்கூடிய எல்லா செயல்களுமே இல்லை, ஏதாவது ஒரு சில செயல்களை தவிரன்னு நீங்கள் நினச்சாலுமே கூட பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே அவங்கள கீழ் நோக்கி தான் கொண்டு போகுது. If we notice, parents certainly sometimes observe that when the kids actually engage in some activities, they used to think, what are they doing this? They're just playing. They're just wasting time. சில சமயத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளை பார்த்து நினைக்கிறது உண்டு, என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, சும்மா விளையாடுறோம்னு சொல்லிட்டு அவங்க நேரத்தை சும்மா வீணடிச்சுட்டு தானே இருக்காங்க. A self-realized soul also looks at the materialistic person in the same way. ஒரு தன்னை உணர்ந்த நபர் அவர் பௌதிக உலகத்தில் வாழக்கூடிய மக்களை, பௌதிகவாதிகளை பார்த்தும் அதை போலவே தான் நினைக்கிறார். What is he doing? He is all engaged in some crazy things. என்ன பண்றாங்க அவங்க? வாழ்க்கை முழுவதும் ஏதோ சில சும்மா தேவையே இல்லாத விஷயங்கள்ல தான் ஈடுபட்டு இருக்காங்க. People do this tattooing, people do this piercing, people want to show off their body. For what? உடல்ல வந்து ஏதாவது பச்சை குத்திக்கிறது இல்லை வேற ஏதாவது விஷயங்களை வந்து குத்திக்கிறது, இந்த மாதிரி நிறைய செயல்கள்லாம் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணாம இருக்காங்க. And the most craziest thing people can do is nudity actually. Why people come nude in the public? சில சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னா இது உச்சகட்டத்தில் மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, ஆடைகளே இல்லாமல் நிர்வாணமாக தெரிஞ்சுட்டு இருக்கிறது. So when we hear about this, we think that, oh, what these Western people are so crazy. Why are they like this? ஏன் இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளில் மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, but actually we are much more crazy than them. நம்ம அவங்களோட இன்னும் பைத்தியக்காரத்தனமா செயல்பட்டு இருக்கோம். We Indians or we people who are in this part of the world are much more crazy than them. இந்த இந்திய நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய இந்தியர்கள் அழைக்கப்படுறவங்க பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாட்டில் இருக்க மக்களோட இன்னும் அவங்க வந்து பைத்தியக்காரத்தனமான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. Why? Because having known that these kind of people are engaged in this kind of crazy things, still we send our kids there to study for their life there. So who is more crazy? We are more crazy. ஏன் இவங்களை எப்படிப்பட்டவங்க நம்ம சொல்றோம் அப்படின்னா, மேற்கத்திய நாடுகளில் மக்கள் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த சூழ்நிலையானது எப்படி இருக்குன்றது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கூட தங்களுடைய குழந்தைகளை படிக்கிறதுக்கு அங்கே தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. And what they think is, if my son is there, if my daughter gets married there, or I get settled in a Western country, then my life is glorious. என் பையன் அங்கே போய் படித்தானாலோ இல்லை என்னுடைய மகள் திருமணமாகி அங்கே போனானாலோ என்னுடைய வாழ்க்கை அங்கே போய் நிரந்தரமாக நான் வாழ ஆரம்பிச்சனாலும், they are going to get all these crazy things in their mind. They are going to see crazy things. They are going to become a part of the crazy things. ஸோ அவங்களுடைய பார்க்கக்கூடிய விஷயங்களும் இந்த மாதிரி சில தேவையில்லாத அபத்தமான விஷயங்கள் தான் பார்க்குறாங்க. அதே தான் அவங்க மனசுலேயும் ஓடுது, அவங்களும் அந்த செயல்களில் ஒரு நபராக தான் வாழ்கிறாங்க. So Srila Prabhupada writes the same thing in the purport, that this place is not a good place for a sane gentleman. சில பிரபுபாதர் சொல்றார், ஒரு கண்ணியவானுக்கு வந்து இந்த இடம் அவன் வாழக்கூடிய இடம் கிடையாது. The word he uses, not habitable for a sane person. அவன் வசிக்கக்கூடியதுக்கு தகுதியான இடம் இது கிடையாது அப்படிங்கிறது. So we are in a very very habitable place which is called this Bharat, glorious India, and we want to send them to non-habitable place which is full of nudity. ஆனா நம்ம இப்போ இங்கே பாரத வருஷத்தில் இருக்கும் இந்த இடமானது ஒருத்தங்க வாழ்கிறதுக்கு முழு தகுதியும் வாய்ந்த இடம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து அவங்கள வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அங்கே எல்லாரும் நிர்வாணமாக சுற்றிட்டு இருக்காங்க. And every 5 years, every 10 years, we land up in some place where that is full of anxiety like that's happening. Some war happens, somebody, neighbor hits them, and everybody is dying, they don't have food.
ஒரு 5 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கும் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து வேறு இடம் மாறுறோம். மாறக்கூடிய இடத்துல என்ன ஆகுது, மேலும் வருஷத்துக்கும் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து வேறு இடம் மாறுறோம். மாறக்கூடிய இடத்துல என்ன ஆகுது, மேலும் நம்மளுடைய ஏக்கங்கள் அதிகமாகுது. அங்கே பக்கத்தில் இருக்கவன் வந்து போர் தொடுக்கிறான், வேறு ஏதாவது நம்மளை தாக்குறான், நம்மளுடைய ஏக்கங்கள் அதிகரிச்சுட்டு தான் போகுது. In reality, the anxiety should be there. For what? The anxiety should be is how can I quit this material world faster? உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் ஏக்கம் இருக்கணும். எப்படிப்பட்ட ஏக்கம் இருக்கணும் அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை எவ்வளவு சீக்கிரமா என்னால் விட முடியும், நிறுத்த முடியும் அப்படின்ற ஏக்கம் இருக்கணும் நமக்கு. So one permanently moved to an eternal blissful place, back home, back to God. That should be the anxiety in us. நான் எப்போ வந்து நிரந்தரமான நித்தியமான ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வசிப்பிடத்துக்கு போவேன் அப்படின்றதுல நமக்கு ஏக்கம் இருக்கணும். அது உண்மையான ஏக்கம். But not that how we are going to make it much more sukha, how we are making it much more nitya, or where I will get this kind of so-called happiness. We are not getting it. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம எப்படி இதை வந்து சுகமான இடமா மாற்றுறது, நித்தியமான இடமா மாற்றுறது, இல்லை பேரளனா சுகத்தை எப்படி தேடுறதுன்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுற வரைக்கும் நமக்கு அந்த கிடைக்காது. So what we learn from Bhagavad Gita, what we learn from Srimad Bhagavatam is that the only solution to all this problem is devotional service. பகவத்கீதையிலிருந்தும் சரி, ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தும் சரி, இதற்கான ஒரே தீர்வு நம்ம என்னன்னு கேட்குறோம், பக்தி தொண்டு. So devotional service to the Supreme Personality of Godhead is the only solution for all the problems for all the people of the society. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, பரமபுருஷ பகவானுக்கு நம்ம ஈடுபடக்கூடிய பக்தி தொண்டு. And in this shloka, there's in that Bhagavatam shloka again, one of the verses, what it says is, a person who understands this is supposed to be self-realized. யார் ஒரு நபர் இந்த விஷயத்தை அறிந்திருக்கிறாரோ அவர் தன்னை உணர்ந்த நபர் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் வேறொரு இடத்துல சொல்லப்படுது. And the word used is naishkarmyam. Naishkarmyam means transcendental knowledge. So he has got the transcendental knowledge. He understood this. அங்க நைஷ்கர்மியம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதாவது அவருக்கு திவ்யமான ஞானம் அவரிடத்துல இருக்கு அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. And so anybody who is not in that platform, who is not in that self-realized platform, he is supposed to be struggling. He is supposed to be in the material platform as well. அந்த தன்னுணர்வு அப்படின்ற நிலையில யாரு இல்லையோ அவங்களுக்கு என்ன நடக்கும், போராட்டம் தான். இந்த பௌதிக தளத்துல இருந்துகிட்டு அவங்க போராடிட்டே இருக்க வேண்டியதா வாழ்க்கைக்காக. And he is termed as vidwan. He is supposed to be the one who is learned. அப்படிப்பட்ட நபர், அதாவது தன்னை உணர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர் வித்வான் அப்படின்னு அழைக்கப்படுறார். அவருக்கு தான் ஞானம் இருக்கு. So he is not just for the sake of putting the name in front of the name vidwan, pandit or something like that. He is the person who has realized this, that except for devotional service, what other activity I am doing here is of waste. வெறுமன பேருக்கு முன்னர் வித்வான் பண்டிதன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிற நபர் அவர் கிடையாது. அவருக்கு உண்மையிலே தெளிவா தெரியும், பக்தி தோண்ட தவிர நான் வேற எதுல ஈடுபட்டாலும் அது கால விரயம் தான். So the real vidwan is one who is not addicted to the body, who is not attached to the body, who doesn't think about anything related to body. உண்மையான வித்வான் அப்படின்றவர் இந்த பௌதிக சரீரத்தின் மீது பற்றுதல் கொள்ளக்கூடியவர் கிடையாது. இந்த பௌதிக சரீரத்துக்கான செயல்களை ஈடுபடுறவர் கிடையாது. And the real vidwan is explained in Srimad Bhagavatam in the 4th canto, in a conversation between Narada and Prachina Barhi. நாரதருக்கும் பிராச்சீன பர்ஹிக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல்ல ஸ்ரீமத் பாகவதத்தின் 4வது காண்டத்துல இதை பத்தி சொல்லப்படுது. So the shloka is savai priyatamaschatma yatona bayam anvayapi iti veda savai vidwan yo vidwan sa gurur harihi. In this very important line is savai priyatamaschatma. So one who is very very dear, or one who is actually dear to the supreme soul, supreme lord, is one who doesn't have any fear. Na bayam anvayapi. யார் ஒருத்தனுக்கு பரமபுருஷ பகவானுக்கு ரொம்ப பிரியமானவனா யார் ஒருவன் இருக்கானோ அவனுக்கு எந்த விதமான பயமுமே கிடையாது அப்படின்னு அந்த ஸ்லோகமானது சொல்லுது. So one who understands this, that super soul is there, I have to surrender to him, I have to engage in devotional service. Iti veda savai vidwan. So one who has understood that, he is termed as vidwan. யார் ஒருத்தங்க பரமபுருஷ பகவான் இருக்கார், அவர் பரமாத்மாவாகவும் இருக்கார், அவரிடத்துல நான் பக்தி தொண்டில் ஈடுபடணும் அப்படின்றத புரிஞ்சிருக்கானோ அப்படிப்பட்டவன் தான் வித்வான் அப்படின்னு அழைக்கப்படும். So the last line is even more specific. Yo vidwan sa guru harihi. So that vidwan is now eligible to become guru, the spiritual master. அந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அப்படிப்பட்ட வித்வானா இருக்கக்கூடிய நபர் எல்லாருக்கும் குருவாகிறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு. And the last word is harihi. So what means, he is actually himself hari, he is the representative, he is actually embodiment of hari.
கடைசி வார்த்தையானது ஹரிஹி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவரே ஹரி அப்படின்னு. எந்த விதத்தில் அவர் ஹரியினுடைய பிரதிநிதியாக இருக்கார். So every day we sing Sakshat Haridvena Samasta Shastre. So he is actually Hari. Guru is Hari because he is Vidwan. He is the one who is going to show us the path. நம்ம தினசரி காலையில் பாடுறோம் சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரர் அப்படின்னு. சாக்ஷாத் ஹரி, ஆன்மீக குருவானவர் சாக்ஷாத் ஹரியே. ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நம்மளை இந்த பாதையில் அவர் கொண்டு போறார், பகவான் பிரதிநிதியாக இருந்து. And that person will never misguide us. அப்படிப்பட்ட நபர் நம்மளை எப்பொழுதும் தவறா வழி நடத்த மாட்டார். And he will guide us in such a way that we always surrender to Supreme Personality of Godhead and we are always engaged in his service only. எப்படி நம்ம எப்பொழுதுமே பகவான் பரமபுருஷ பகவானை நோக்கி போறது, அவருடைய சேவையில் மட்டுமே ஈடுபடுறதுன்ற பாதையில நம்மள அவர் வழிகாட்டுவார். Not to worship anybody else or not to engage in any other activities except devotional service. வேற யாரையும் வழிபடுறதுக்கான வழிகாட்டுதல் அவர் கொடுக்க மாட்டார். இல்ல பக்தி தோன்ற தவிர வேற எந்த செயலையும் ஈடுபடுறதுக்கான வழிகாட்டுதல் நமக்கு அவர் கொடுக்க மாட்டார். And Srila Prabhupada writes in that purport of the shloka that success in life means accepting one who is the spiritual master who knows God as Supreme Personality of Godhead. பரமபுருஷ பகவானை பற்றி தெரிந்த ஒரு ஆன்மீக குருவை தன்னுடைய வாழ்க்கையில ஏத்துக்கிறது தான் ஒருத்தனுடைய வாழ்வின் வெற்றி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில பிரபுபாதர் சொல்றார். So how fortunate we are that we have got somebody who is actually a guru, who is a representative of Krishna, who knows and who is teaching us that Krishna is the Supreme Personality of Godhead and asking us and doing us all the way to surrender to him. இப்போ நமக்கு அந்த மாதிரி பகவானுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், பகவான் கிட்ட மட்டும் சரணடை, அவருடைய பக்தி தொண்டில் ஈடுபடும் மட்டும் நமக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நபர் நமக்கு கிடைச்சிருக்கார் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி. So that is success in life. அதுதான் வாழ்வினுடைய வெற்றி. And having seen that okay, success is here, the success is in the path, we are in the path of success. We have to continuously engage in that activity. Not that it's like a initiation, I've got initiation, everything is done. It's not like that. இது வெற்றிக்கான பாதை நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பாதையில் முன்னேறி நம்ம போகணும். பாதை ஆரம்பத்திலே உடனே நிறுத்திடக்கூடாது. எனக்கு வந்து தீட்சை கிடைச்சிருச்சு, எனக்கு போதும், இதோட நான் வந்து நிறுத்திக்கிறேன், அப்படி கிடையாது. நம்ம இன்னும் முன்னேறி போகணும் பாதையில். And the person should not even stop from that point, that then let me engage in all other activities. Now I have got initiation, now my guru is there, gurus guide me, he is responsible, I am not responsible. That's a very, very irresponsible statement. இப்போ எனக்கு தீட்சை கிடைச்சிடுச்சு, எனக்கு வந்து ஆன்மீக குரு தான் முழு பொறுப்புமே, இதுக்கப்புறம் நான் என்ன செயலானாலும் ஈடுபடலாம், நான் பண்ணுற செயலாம் அவர் தானே போய் சேரப்போகுது, எனக்கு எதுவும் கிடையாது இல்லை அப்படின்னு யாராவது நினச்சான்னா அது முற்றிலும் பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கை. So that person is even more unfortunate, that who has seen that success is very nearby but still doesn't go in the path to get success. அந்த நபர் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டசாலி அப்படின்னா, வெற்றி கண்ணு முன்னாடியே இருக்குன்றது தெரியுது, அந்த பாதையும் தெரியுது, ஆனால் அந்த பாதையில் முன்னேறாம அதை விட்டுறாரு. And the same which we are discussing in this shloka also, which Chanakya, the Srila Prabhupada writes in the first purport of this verse, that Shariram Kshana Vidvamsi Kalpanta Stayino Gunaha. So even though that person knows that the Sharira is going to get completely lost at any moment, but still he is not engaging in the activity which he is supposed to engage. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில் நம்ம பார்க்குறோம், பிரபுபாதர் மேற்கோள் காட்டுறார் சாணக்கிய பண்டிதரனுடைய கூற்ற, ஷரீரம் க்ஷண வித்வாம்சி கல்பாந்தஸ்தாயினோ குணாக. அதாவது ஜட உலகத்தில் ஒருத்தனுக்கு தெரியுது இந்த ஆயுளானது வாழ்நாளானது எப்போ வேணாலும் முடிஞ்சு போயிடும்னு, இருந்தாலும் எந்த செயலில் ஈடுபடணுமோ அதில் அவன் ஈடுபடாமல் இருக்கான். Shana means, which is in the third canto of Srimad Bhagavatam, again it says it's less than a second. So that shanam, within half a second your life can be gone. க்ஷணம் அப்படின்ற வார்த்தைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 3வது காண்டத்தில் விளக்கம் கொடுக்கப்படுது. ஒரு நொடி அப்படின்றத விட குறைவான சமயம் அப்படின்னு, அதாவது ஒரு அரை நொடி, அந்த நேரத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையானது முடிஞ்சறதுக்கான வாய்ப்பு இருக்கு. So in the same in some other place in Srimad Bhagavatam again we hear that in the same kshana if we get some association of a devotee then it becomes much more glorious. அதே பாகவதத்தில் இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்படுது, அதே ஒரு க்ஷணம், அதாவது ஒரு அரை வினாடி அதை பயன்படுத்தி நம்மளுக்கு பக்தர்களுடைய சங்கம் கிடைத்தது அப்படின்னா அந்த க்ஷணமானது ரொம்ப புகழத்தக்கதாக மாறுது. And the Ajamila story it said kshana sangena sadhushu, so that he became a sadhu, he got an association of only for a moment of a sadhu. அஜாமிலனுடைய கதையில் வந்து அந்த லீலையை பற்றி பேசக்கூடிய இடத்துல சொல்லப்படுது, அவனுக்கு சாதுனுடைய சங்கமானது ஒரு க்ஷணம் அளவு கிடைச்சது அப்படின்னு. And how he got transformed completely at the end of his life is what we all know already.
நமக்கு தெரியும் எல்லாருக்கும் எப்படி அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதியில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு. So if somebody is able to get that kind of benefit for only a kshana of our association, what to say of people who engage in devotional service in association with devotees continuously? இப்போ வெறுமன ஒரு க்ஷணம் பக்தர்களுடைய சங்கம் கிடைத்த நபருக்கே இந்த அளவுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்ற போது முழுவதும் வாழ்க்கை முழுவதும் பக்தருடைய சங்கத்திலே ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ அவருடைய வாழ்க்கையானது எந்த அளவுக்கு புகழத்தக்கதா இருக்கும். So Srila Prabhupada used to say this very often, that this entire organization or entire movement of Krishna consciousness has been made to actually give association to non-devotees, to people. They have to become devotees. ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த இயக்கமானது, இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இருக்கிறதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு பக்தர்களுடைய சங்கத்தை கொடுக்கறதுக்காக அப்படின்னு. And so we invite everybody here, we invite on this day, we invite every day the programs are happening from morning. What is the real benefit of this? That they get association of devotees, they chant the holy name, they hear Srimad Bhagavatam, therefore the success in life is achieved. So நம்ம இந்த மாதிரி மக்களை வாரம் அழைக்கிறோம், தினசரி நிகழ்ச்சிகள் இருக்கு, தினசரி மக்கள் அழைக்கிறோம், மக்கள் வராங்க, நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க, இதன் மூலமா என்ன நடக்குது? பக்தர்களுடைய சங்கம் கிடைக்குது, வாழ்க்கையில வெற்றி அடையறாங்க. So again and again they get this association, again they become transformed, and what they understand, they come to the same stage as Maharaja Nimi here, that this life is perishable, this life can be lost anytime. So let us make it much more fruitful. இந்த பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கிறதன் மூலமா இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. என்ன மாற்றம்? அவங்களும் இங்க நிமி மகாராஜரை போலவே விஷயத்தை உணர்றாங்க. வாழ்க்கையானது மிக குறுகிய காலம்தான், அதனால நான் பகவானுடைய பக்தி தொண்டுல ஈடுபடணும். And this is called self realization. இதுதான் தன்னுணர்வு. If we don't get it, then what happens is most of our lives are placed in misplaced priorities of life. இது நமக்கு தெரியாம இருந்ததுன்னா என்ன ஆகுது? மற்ற தேவையற்ற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்து ஈடுபட ஆரம்பிக்கிறோம். And many of the times we see people who are actually having not their priorities right, they engage in some of the activities which are not going to be helpful for them at any point of time. நம்ம நிறைய சமயங்கள்ல பார்க்கலாம், மக்கள் எப்போ முக்கியத்துவம் இல்லாத விஷயத்தை முன்னுரிமை கொடுக்கறாங்களோ வாழ்க்கையில, அப்போ அவங்களுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப மோசமான. The same example which I quoted is people want to take some education from abroad. People go abroad to take some education. What are their priorities in life? நான் ஏற்கனவே கொடுத்த அதே உதாரணத்தை எடுத்துக்கோமே, மேற்கத்திய நாடுல போய் படிக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை முன்னுரிமை கொடுத்து அதை பண்ணக்கூடியவங்க அவங்க வாழ்க்கையில என்ன விஷயங்கள் அவங்களுக்கு நோக்கமா இருக்கு? And why can't they put their son in a gurukul or a traditional schooling system where they become much more noble person than go outside and have some MBBS degree? ஏன் அவங்க குருகுலத்துக்கு அவங்களுடைய பசங்களை அனுப்பிச்சு வாழ்க்கையில ஒரு நல்ல குணாதிசயங்களை வளர்த்து இருக்கக்கூடிய ஒரு நபரா மாற்றுறதுக்கு பதிலா MBBS டிகிரி தான் வேணும்னு சொல்லி அவங்க அனுப்பணும்? Because their misplaced priority is that the community should, my community, my relatives, all those people should think that my son was a success in life. ஏனா அவங்களுடைய முன்னுரிமை என்னவா இருக்கு அப்படினா, அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படினா, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சமுதாயம் நான் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு சொல்லணும். அது கேட்றார் போல நான் செயல்படுறேன். Many times we would see this kind of people that they are more interested in how to show off their image in front of their community than what they want to achieve in their life. நிறைய சமயத்துல நம்ம மக்கள் கிட்ட பார்க்கலாம், உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையில என்ன அடையணும்னு நினைச்சு செயல்படுறதை விட சமுதாயத்துல மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக அவங்க செயல்படுறது தான் அதிகமா இருக்கு. So my life was success, my son's life was success, my community should feel like that, then my life is successful. என்னுடைய சமுதாயமானது என்னுடைய வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிடுச்சு, என்னுடைய மகனுடைய வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிடுச்சு நினைச்சாங்கன்னா போதும், அதுதான் என்னுடைய வெற்றி. They won't even have money to eat the next food, but still my community should feel that yes, I have become success. அடுத்த வேளை உணவுக்கு கூட அவங்க கிட்ட கையில பைசா இருக்காது, இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் சமுதாயம் என்ன பார்த்து நான் வெற்றி அடைந்தவன் நினைச்சதுன்னா அது போதும். So what is the use of community thinking like that? In kshanam his body is gone, his community is gone, his relatives are gone. What is going to happen? Nothing. இந்த உடலானது எந்த வினாடியில வேணாலும் உங்களை விட்டு போகலாம் அப்படின்ற பட்சத்துல உங்க சமுதாயம் உங்களை பத்தி அப்படி நினைச்சா என்ன, உங்க உறவினர்கள் உங்களை பத்தி நினைக்கிறதுல என்ன, அதனால உங்களுக்கு என்ன ஏற்பட போகுது? The same time, if the same person had their priorities right in life, what they would think? ஆனா அதே நபர் அவர் வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சரியான விஷயத்துக்கு கொடுத்தார் அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்? They would have thought that let me surrender to this temple, let me get associated with this temple, let me completely come and serve in this temple.
அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இந்த கோயிலில் சரணடையணும், நான் இந்த கோயிலை தொடர்ந்து வந்து சேவை பண்ணணும், இந்த கோயிலேருந்து சங்கத்தை நான் எடுத்துக்கணும். I have 5 lakhs of money, I am sending my son to study MBBS abroad. Instead of that, give that 5 lakhs to a temple, let that temple become glorious. என்கிட்ட இருக்கிற 5 லட்சத்தை கொண்டு நான் என்னுடைய மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்க அந்த 5 லட்சத்தை கோயிலினுடைய சேவைக்காக அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ அது புகழத்தக்கதாக மாறுது. And what the output is that his life becomes much more glorious. Maybe the community will not feel good, but what will happen is he actually has invested very much for his own self rather than the community's thinking. அப்படிப்பட்ட செயலினுடைய விளைவு என்னவா இருக்கு அப்படின்னா இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவு புகழத்தக்கதா மாறுது. உங்க சமுதாயம் உங்களை புகழாம போகலாமே தவிர ஆனா உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய அளவு புகழுக்குரியதா. Completely surrendering to this, completely surrendering to the devotee, completely surrendering to the process is much more glorious than doing all these kind of misplaced priorities in life. நம்ம மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறத விட்டுட்டு பக்தர்கள் கிட்ட கோயிலில் பகவான் இடத்துல சரணடையக்கூடிய இந்த செயலானது மிகப்பெரிய அளவு புகழுக்குரியதா. Even if we ignore for a moment that spiritual aspect of what we are doing, even materially also, many people we have seen that great doctors do not earn any money, but some of these devotees who have become great mridanga players, great singers, they earn much more even from a material point of view. நீங்க ஆன்மீக ரீதியாக கூட விட்டுருங்க எந்த அளவுக்கு புகழத்தக்கதுன்னு, பௌதிக ரீதியாக கூட பாருங்களேன். எத்தனையோ பேர் வெளியில நான் மருத்துவர், நான் இந்த துறையில் இருக்கேன் அந்த துறையில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஈட்டக்கூடிய பணத்தை விட பக்தர்களாக இருக்கக்கூடியவங்க வெறுமனே அவங்க ஏதாவது மிருதங்கம் சார்ந்த ஒரு வேலையோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை செய்து அதிலிருந்து ஈட்டக்கூடிய பணமானது அதிகமாக இருக்கு. So பௌதிக ரீதியாக பார்த்தீங்கன்னா what they have lost nothing. They have got their association, they have got devotional service. They have actually invested their life in a very, very noble way rather than doing all this kind of top-notch nonsenses. நீங்க எந்த விதத்தில் பார்த்தாலும் அவங்களுக்கு இழப்பு இல்லை. அவங்க பக்தர்கள் சங்கத்தில் ஈடுபடுறாங்க, பக்தி தொண்டில் ஈடுபடுறாங்க, எல்லாமே புகழுக்குரியதா இருக்குது. அபத்தமான செயல்கள் எதுலையுமே அவங்க ஈடுபடல. So this is exactly what Krishna says again that we heard before. Yeah, that anityam ashukam lokam imam prapya bhajasvam, that you just surrender to me, you just worship me, everything will become perfect. So இதே தான் கிருஷ்ணர் சொல்றார். நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்த இடம் அனித்தியம் அசுக்கமான இடம், இதை விட்டுட்டு நீ வந்து என்னிடத்துல சரணடை. And what is the next shloka which concludes that 9th chapter, Bhakti Shastri students, 934. அடுத்தது 9வது அத்தியாயத்தினுடைய இறுதி ஸ்லோகம். அது என்ன சொல்லுது? Manmanava bhakto madhyajimam namaskuram. So what he says is it's all temporary, it's all going to get lost. Why don't you just surrender to me? Why don't you pray to me? Why don't you glorify me? ஸோ இப்படி எல்லாமே தற்காலிகமானதாக இருக்கிறப்போ நீ உண்மையிலே என்ன பண்ணணும்? மன்மனாபவ மத்பக்தோ, நீ என்னை பற்றியே சிந்தனையில் ஈடுபடு, என்னுடைய பக்தியில் நீ இரு, என்னுடைய பக்தனா மாறு, உன்னுடைய நமஸ்காரங்கள் எனக்கு செலுத்து, அப்போ உன்னுடைய வாழ்க்கையானது புகழத்தக்கதாக மாறும்னு கிருஷ்ணன் சொல்கிறார். And what is the important line? Mam e vaishyasi. So surely you will come to me. There is no doubt. அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடும் பொழுது என்ன நடக்குது? மாமே வைஷ்யசி, நிச்சயமா நீ என்னுடைய இடத்துக்கு வந்துடுவ அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். That kind of person is again explained in the summary if you have heard this. That King Nimi was never even interested to come back to the same body, even though they preserved the body in chemicals. அப்படிப்பட்ட நபர், அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய நபர், அவர் என்ன விருப்பப்படுவார், என்ன நடக்கும் அவருக்குங்கிறத இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்திலே நம்ம பார்த்தோம். நிமி என்ன பண்ணார்? மீண்டும் இதே பௌதிக உடலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தப்போ கூட அவர் வரதுக்கு விருப்பம் காட்டல. He was not even interested to come to this material world again. அனித்யம் அசுகம் லோகம். He doesn't want to come. இந்த பௌதிக உலகம் அனித்தியம் அசுகமா இருக்கக்கூடிய இந்த லோகத்துக்கு மீண்டும் வரதுக்கு அவருக்கு எந்த விதமான விருப்பமுமே இல்லை. And Srila Prabhupada writes in that summary that he didn't want to take birth because this life here is obnoxious. சில பிரபுபாதர் சொல்றார், இங்க இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையானது ரொம்ப மோசமானதா இருக்க காரணத்தினால அவங்க யாரும் மீண்டும் இங்க பிறக்கிறதுக்கு விருப்பம் காட்டுறதில்லை அப்படின்னு. So this is the gloriousness of King Nimi which we are seeing in this chapter, 13th chapter of Srimad Bhagavatam. So இதுதான் அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய நிமி மகாராஜர் 13வது அத்தியாயத்துல அவருடைய புகழை பத்தி விளக்கப்பட்டிருக்கு. So finally what is the thing is, so intelligent man, if one is intelligent, what he will do? So யார் ஒருவன் புத்திசாலியா இருக்கானோ அவன் என்ன பண்ணுவான்? He should take directly the process of Krishna consciousness, devotional service. நேரடியா இந்த கிருஷ்ண உணர்வு வழிமுறையை, பக்தி தொண்டு வழிமுறையை அவன் எடுத்துக்குவான். And thereby he will be happy in this material world till the time he is going to live here. அந்த விதத்துல அவன் இந்த பௌதிக உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றான். Either it is going to be only one moment of life or even 100 years of life, still he will be happy because he is engaged in devotional service. அவனுடைய வாழ்நாளானது ஒரே ஒரு வினாடியா இருந்தாலும் சரி, 100 வருடங்களா இருந்தாலும் சரி, அவன் சந்தோஷமா. Not the other way around, that we go and earn money, we earn fame, we earn beauty, we do everything else and think that
this devotional service will automatically come to us. ஆனால் இதற்கு புறம்பா நம்ம வந்துட்டு எனக்கு வந்து அதிகமாக பணம், அழகு, புகழ் இதெல்லாம் நான் முதல்ல சேர்த்தேன் அப்படின்னா பக்தி தொண்டு தானாக வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, Or people think that in old age, these are the things that should be done in the old age, 60 years and above. Why we have to do it now? It's all misplaced priorities of life again. இல்லைங்க, இந்த செயல்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வயசானதுக்கப்புறம் பண்ண வேண்டியது, ஒரு 50-60 வயதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டியது அப்படின்லாம் நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் சரியான விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம தவறான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்ருக்கோம். That intelligent person who engages directly in Krishna consciousness, who engages in full devotional service, not engaged in any other material activities, what he gets at the end? ஸோ இப்போ வெறும் நேரடியாக கிருஷ்ணனுடைய சேவையில் அவருடைய பக்தி தொண்டில் மட்டும் ஈடுபட்டுக்கிட்டு வேறு எந்த விதமான பௌதிக செயல்களையும் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த புத்திசாலியான நபருக்கு இறுதியில் என்ன கிடைக்குது? He eventually receives the award from Krishna. What is that award? அவருக்கு இறுதியில் கிருஷ்ணரிடத்திலிருந்து நேராக ஒரு விருது கிடைக்குது, பரிசு. Supreme award is that he goes back to Godhead, back to home, back to Godhead, to live with Krishna. என்ன பரிசு? மீண்டும் அவர் பகவானோட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு. There also he is going to do service, devotional service, but still that's much more glorious that he has achieved success in life. அங்க போயும் அவர் பகவானுடைய சேவையிலே தான் தொடர்ந்து ஈடுபட போறார். ஆனால் அதுதான் அவருடைய புகழ், அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Any questions, any comments? ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம். So you mentioned about this Ukraine and Russia. So there are many messages floating on WhatsApp that last 3 days the war is going on and the devotees who are there in Ukraine are still doing their puja and the temples and everything is going on. So and they are able to hear the sirens going on. So what is intelligent thing to vacate the place and run away or continue doing devotional service at this time? Also, that's one part of the question. Other thing is that many devotees are requesting that please pray for the devotees in Ukraine. What can we do from here? How can we help? Yeah, so the question is that the current situation of war-like situation that is happening in Russia and Ukraine, that our devotees are stuck there. They are still engaged in devotional service. They are doing arati. They are actually engaged in temple worship, deity worship. And actually, what is the right thing to do? Whether to continue or quit the place first? What's the right thing to do? That's question number one. Question number two, some people also request that please pray for them, please pray for their well-being. Is that right thing to do? கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் உக்ரைன், ரஷ்யா அங்கே வந்து பெரிய அளவு போர் நடந்துகிட்ருக்கு. அங்கேயும் பக்தர்கள் இருக்காங்க, கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணிவிட்டு கோயிலில் இருந்து அவங்க கோயிலில் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணக்கூடிய சமயத்தில் போர் சத்தம் கேட்குது, சைரனுடைய ஒலி கேட்குது. இருந்தாலும் அவங்க எல்லாரும் உள்ளேருந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இப்போ புத்திசாலித்தனமான செயல் எது? அங்கே உள்ளேருந்து கிருஷ்ண பக்தியை தொடர்ந்து பண்ணுறதா, இல்லை அங்கேருந்து நம்ம தப்பிச்சு வெளியில் வேறு இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து ஈடுபடுறதா? எது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, சில பக்தர்கள் நம்ம இங்கே இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்க பக்தர்களுக்காக நம்ம பிரார்த்திக்கலாம், அவங்களுக்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது எந்த விதத்தில் பண்ண முடியும், எந்த விதத்தில் அது பிரார்த்தனையாக அமையும் அப்படின்னு கேள்வி. Fortunately or unfortunately, or willingly or unwillingly, they have been in that place now, devotees. அதிர்ஷ்டவசமாவோ துரதிருஷ்டவசமாவோ இல்லை அவங்க விருப்பத்தின் பேர்லையோ விருப்பமற்ற நிலையிலையோ பக்தர்கள் அங்கே இருந்துட்டு இருக்காங்க இப்போ. And what is happening is that, again, to answer the question in the same shloka what we saw today, life is short, in shanam it might be over. நம்ம இன்னைக்கு இந்த பதத்தில் பார்த்த விதத்திலே பார்த்தோன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு க்ஷணம் தான், எப்போ வேணாலும் முடிஞ்சு போயிடலாம். And if we advise to them that chalo, let's just leave, please leave the place first. நம்ம இப்போ ஒருவேளை அவங்ககிட்ட சரி வாங்க நம்ம இங்கேருந்து முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னா, even if before they even step out of that place or the temple, a rocket might hit them. அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஏவுகணை வந்து அவங்கள தாக்கலாம். Or even if they somehow come out of the place, they come out of the country, they come to a safe place and die within a day or two by some war or pestilence or disease or whatever it is. இல்லை ஒரு விதத்தில் அவங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கே வந்தால் கூட ஒரு நாள் 2 நாள் இல்லை 3 நாள் அவங்க வந்து வேற ஏதோ ஒரு வியாதி நோய் காரணத்தால் அவங்க மரணம் அடையலாம். So as Anityam Ashukam Lokam, wherever you go, Anityam Ashukam logo is not going to change.
நீ எங்கே போனாலும் அனித்தியம் அசுக்கம் லோகம் அப்படின்றது மாற போகிறது கிடையாது. Either you are in Ukraine or either you are in Udumalapet, everything is same. நீங்கள் உக்ரைனில் இருந்தாலும் சரி உடுமலைப்பேட்டையில் இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். So the point here is that they have to engage in devotional service. கருத்து என்ன அப்படின்னா நீங்கள் பக்தி தொண்டில் ஈடுபடணும். And that's what we hear from Bhagavad Gita also, that at least at the last moment of life, let us think about Krishna. Let us think about devotional service. That is glorious. அதுதான் நம்ம பகவத்கீதையிலேருந்து கேட்குறோம். எது புகழத்தக்கது கடைசி சமயத்தில் ஒரு அந்த சூழ்நிலையில் ஒருத்தன் கிருஷ்ணரை பற்றி நினைக்கிறது. And it doesn't matter whether you are in Ukraine or not. Either in Ukraine if you die or either you die here, but at the end if you have thought about Krishna, you actually glorified Krishna at the last moment of your birth, last kshanam of your birth, then your life is successful. நீங்கள் உக்ரைனில் இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையோட இந்த இறுதி க்ஷணத்தில் கிருஷ்ணரை புகழ்ந்தீங்க, அந்த செயலில் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை புகழத்தக்கதாகுது, வெற்றி அடையுது. So that is the answer for the first question. The second question is that pray for them for their this thing. The point again, which is also interlinked to the first question, is that we generally pray for the devotional benefit of all the people, irrespective of whether they are devotees or non-devotees. This is what. ரெண்டாவது கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, நம்ம முதல் கேள்வியினுடைய தொடர்பிலே கூட அதையும் பார்க்க முடியும். நம்ம பொதுவாக பக்தர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறது உண்டு, எப்பொழுதுமே மற்றவங்களுடைய நலனுக்காக நம்ம பிரார்த்திக்கணும். மற்றவர்கள்னா எல்லாருக்கான நலனுக்காகவும் நம்ம பிரார்த்திக்கிறோம். அவங்க பக்தர்கள் அல்லாதவங்களான கூட நம்ம பார்க்கறது கிடையாது. This is what Prahlad Maharaj did. This is what Vasudevatta did in Chaitanya Charitamrita also. That what they prayed, that let everybody, every living entity in this world come back to Krishna, engage in devotional service, surrender to Krishna. பிரஹலாத் மகாராஜனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஏன் சைத்தன்ய சரிதாமிரதத்துலேருந்து வாசுதேவ தத்தனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவங்க ரெண்டு பேரும் என்ன கேட்குறாங்க, எல்லா ஜீவாத்மாக்களுமே அவங்க பகவான் கிட்ட சரணடைஞ்சு விடுபடட்டும் அப்படின்னு. So this is the same prayer we can still pray to the Lord, that let every devotee, irrespective of whether devotees or non-devotees in Ukraine, let everybody surrender. Some of them have already died, some of them are going to die, some of them are dying now. Let everybody get devotional service. Let everybody think of Krishna. ஸோ இந்த மாதிரியான பிரார்த்தனை பகவான் கிட்ட வைக்கலாம். எல்லாருக்காகவும். ஒரு சிலர் இப்போ மரணம் அடைய போகிறாங்க, இல்லை அப்புறம் மரணம் அடைய போகிறாங்க, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். நம்ம எல்லாருக்காகவும் பகவான் கிட்ட பிரார்த்தனை முன் வைக்கிறோம். So some of the misplaced again priorities in life is that they think it's an argumentative statement that if they continue there, more preaching could be done or blah blah blah, whatever you can say. But still from an scriptural perspective, we pray to the Lord that they get devotional service, that everybody gets devotion. ஒரு வாதம் போல் ஒருத்தன் கேள்வி கேட்கலாம், இல்லைங்க இப்போ அந்த பக்தர்கள் அங்கேருந்து வெளியில் வந்தாங்க அப்படின்னா வேறு இடத்துல இன்னும் நிறையா பேருக்கு கிருஷ்ண உணர்வை பற்றி அவங்க கொடுக்க முடியுமே, இந்த மாதிரிலாம் கூட கேள்விகள் சொல்லலாம். பட் கருத்து என்னன்னா, கிருஷ்ண உணர்வில் ஒருத்தன் இருக்கணும் அப்படிங்கிறது தான், அதுதான் புகழத்துக்கு. வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? English question in translate. Okay. The question is that due to various bodily discomforts, due to various in the form of body, mind and everything else, I'm able to understand that this life has been very miserable, has been suffering for me. And in spite of knowing it very well and having gone through this discomfort every day, still the attachment for this material world is not going away, or I'm not able to come out of it. Correct? That's the question. Then what to speak of those whose bodies will physically, my body is giving trouble, still I am not giving up the attachment. Then what to speak of? Yeah, that's a good point. Yeah. So question.
ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, உபன்யாசத்தில் நீங்கள் சொன்னீங்க நம்ம நித்தியமான வாழ்க்கைக்கு நம்ம வந்து ஏக்கம் கொள்ளணும், அந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னு சொன்னீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன். எனக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஏகப்பட்ட துன்பங்கள் உடல்லேருந்து வந்துட்டு தான் இருக்குது, பௌதிக உடல்லேருந்து. அப்படி இருக்கும் பொழுது கூட எனக்கு பௌதிக விஷயங்கள் மீதான பற்றுதலை விட முடியாமல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது யாரெல்லாம் உடலில் எந்த பிரச்சனையும் என்ன மாதிரி பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நல்ல விதத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களால எப்படி இந்த பற்றுதலை விட்டுட்டு எளிமையாக வர முடியும்? எப்படி நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே கூட பற்றுதல் இருக்கக்கூடாது, பௌதிக விஷயத்தை உடனும் நித்தியமான வாழ்க்கைக்கு தான் நம்ம ஏக்கம் கொள்ளணும் தெரிஞ்சிருந்தாலுமே கூட பண்ண முடியலையே, இப்போ அவங்களுக்கும் இன்னும் கடினமாக இருக்காதா, எப்படி பண்ணுறது அப்படின்னு கேள்வி. Yeah, of course, the answer is that's what we learn from Bhagavad Gita and Srimad Bhagavatam also. It's going to be much more tough for them. பகவத்கீதை பாகவதத்திலிருந்தும் இதே பதில் தான் நம்ம கேள்விப்படுறோம். அவங்களுக்கு இன்னும் கடினமானதாகத்தான் அந்த பாதையானது இருக்க போகுது. Bhogaishvarya prasaktanam taya apakata chetasam. That sloka also says, and Kunti Maharani also says, that one who has got very good body, very good birth, good family background, or some has got good money, for them to come to Krishna consciousness is going to be very, very difficult. பகவத்கீதையில் நம்ம பார்க்குறோம், போகைஸ்வரிய பிரசக்தானாம், யார் செல்வங்கள் பௌதிக விஷயங்கள் மீது பற்றுதல் கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பாதை கடினமாக இருக்கும்னு பகவான் சொல்கிறார். மேலும் குந்தி மகாராஜனுடைய பிரார்த்தனையிலையும் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருத்தங்க அழகாக பிறந்திருக்காங்களோ, யார் ஒருத்தங்க அறிவாளியாக இருக்காங்களோ, செல்வந்தராக இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த பாதையானது கிருஷ்ணர் அடையக்கூடிய பாதையானதில் கொஞ்சம் நிச்சயமாக கடினங்கள் இருக்கும் அப்படின்னு. So the point here is again the same thing, is that all these bodily deformities which come to us due to our own karma is actually a blessing in disguise, that we are able to understand this very perfectly well. இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கும் இந்த மாதிரி உடல் ரீதியாக ஏதாவது கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது நம்மளுடைய முன்னர் செய்த செயலினுடைய விளைவாக கர்ம வினையாக தான் நமக்கு வந்து இது இருக்குது. ஒரு விதத்தில் இது துன்பமாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் அது உண்மையிலே பார்த்தோன்னா நமக்கு மிகப்பெரிய வரமும் கூட. ஏன்னா அந்த விதத்தில் நம்மளால் உண்மையான பிரச்சனை என்னன்றதை புரிந்து கொள்ள முடியுது. And it's always relative, that a person who might be having the best body, who might be having the best health now, tomorrow jara and vyadi is going to come, old age is going to come. இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப அழகான உடல் இருக்கலாம், ஆரோக்கியமான உடல் இருக்கலாம், ஆனால் என்ன நடக்க போகுது? ஜரா வியாதி அவங்களை நோக்கி வரப்போகுது. அவங்களுக்கு வயோதிகமும் நோயும் இன்னும் என்னைக்கு வேணாலும் அவங்களுக்கு அது வரலாம். And what will happen is, at that time at least you would be put into a place to think the same thing, that this place is not anityam ashukam lokam. குறைந்தபட்சம் அந்த சமயத்திலேயாவது அவர் வந்து இதை அனித்தியம் அசுகம் லோகம்ன்றதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் போடப்படுவார். So if he is not able to understand that even at that moment, that is much more unfortunate. அந்த சூழ்நிலையில் கூட அவரும் கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அவரால் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்குது அப்படின்னா அப்போ அவர் ரொம்ப துரதிருஷ்டவசமான நிலையில் இருக்காருன்னு அர்த்தம். So that is why we again say that association of devotees, association to self-realized soul is much more important. அதனால தான் நம்ம சொல்கிறோம் பக்தர்களுடைய சங்கமானது, தன்னை உணர்ந்த நபர்களுடைய சங்கமானது ரொம்ப அவசியம் அப்படின்னு. Because at that moment we might even think Maya, Duratyaya, it's very, very difficult to come over it. Maya again pulls you down, as you correctly said, that Maya is pulling us down every day. It tells us, no, its life is good. No, everything is fine. அதனால தான் பகவான் சொல்கிறார், மம மாயா துரத்தையா, இந்த மாயையை கடக்கிறது ரொம்ப கடினமானது. நம்ம என்ன நினைக்கிறோம், மாயில் இருந்துக்கிட்டு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக போய்டும், நம்ம இப்படி தானே இருக்கோம் அப்படி தானே இருக்கோம் நம்ம நினைக்கிறோம். So but a devotee or a self-realized soul will help us understand it. Yes, it's not good. Let us surrender. Let us do devotional service. Again, kshanam api, anytime the body might be gone. So let us engage in devotional service. ஆனால் ஒரு பக்தனானவர், ஒரு தன்னை உணர்ந்த நபர், அவர் நமக்கு எப்பொழுதும் அறிவுரை கொடுத்துட்டே இருக்கார், இந்த வாழ்க்கையானது க்ஷணம், எப்போ வேணாலும் முடிஞ்சு போயிடும், அதனால பக்தி தொண்டில் ஈடுபடுங்க. So the absolute thing is that we surrender to Krishna, we engage in devotees in spite of whatever bodily deformities or bodily problems we have. Still we must engage completely in devotional service or pure devotional service. ஸோ ஒரு சிறந்த செயல் என்ன அப்படின்னா, நம்ம உடல் இந்த மாதிரி ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் சரி, நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம பகவானுடைய தூய பக்தி தொண்டில் நம்ம ஈடுபடணும். ஸோ அப்படி பண்ணுறது தான் உயர்ந்த செயல். And what Srila Prabhupada wrote at the last, then eventually we will receive the supreme award from Krishna. அப்போ ஸ்ரீல பிரபுபாத சொல்கிறது போல் அப்படிப்பட்ட பாதையில் இருக்கக்கூடியவருக்கு இறுதியில் கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக மிகப்பெரிய ஒரு பரிசு கிடைக்குது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.